Assalamualaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லா. நம்மளுடைய மனனம் செய்வோங்கிற சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூரா ஆதியாத். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான 2 வசனங்கள் பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஆதியாத்துடைய முதல் வசனம். வல் ஆதியாத்தி ضبحا வல் ஆதியாத்தி ضبحا. வாஃபத் அலாம் சுக்குன். வல் ஆதியாத்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஐன், செகண்ட் ஒன்று யா. யா ஆலையும் அலிஃப் சொகீரா, யாலையும் அலிஃப் சொகீரா, 2 இடத்துலையுமே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். பப்ஹா. நம்மள பல பேர் செய்கிற தப்பு லப்ஹா அப்படின்னு சொல்கிறது. அது லெட்டர் பாத். ஸோ வல்லினை எடுத்து அதற்கான உச்சரிப்பு பா சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கலத்துல் சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ஏன் சுகுரான்னு சொல்கிறோம் அப்படின்னா இடையில வந்திருக்கு. ஒரு வசனத்து முடிவில் வந்துச்சுன்னா அது குப்ராவாக இருக்கும், பெரிதாக அசைக்கணும். ஹன் தன்வீன் இருக்குது. வசனத்துடைய முடிவில் தன்வீன் இடம் பெற்றிருக்கு. ஸோ இது மத்துல் ஐவதுடைய சட்டம். நம்ம தன்வீன் உச்சரிக்க மாட்டோம், ஒரு ஃபத்ஹாவை எடுத்துகிட்டு ஓதுவோம். ஹா. ஸோ எடுத்துகிட்டு ஓதும்போது அதுக்கு அலிஃப் மதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். வல் ஆதியாத்தி ضبحا. சூரா ஆதியாத்துடைய 2வது வசனம். ஃபல் மூரியாத்தி قدحا ஃபல் மூரியாத்தி قدحا. ஃபாஃபத் அலாம் சுக்குன். ஃபல் மூரியாத்தி. மூல வாவுமதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா கெஸ்ரா பெற்று வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். யால அலிஃப் சகிரா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மூரியாத்தி قدحا. காஃப் வல்லினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். தால் சுக்குன் பெற்று வந்திருக்கு. இதுவுமே கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். வசனத்துடைய முடிவில் போன வசனத்தில் வந்த மாதிரியே மத்துல் இவத்துடைய சட்டம் இடம் பெற்றிருக்கு. தன்வீனில் இருக்கிறத நம்ம தன்வீனை எடுத்துகிட்டு ஓதுவோம். قدحا. அல்ஹம்துலில்லா. 2 வசனத்தை சேர்த்து பார்த்துடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி ضبحا ஃபல் மூரியாத்தி قدحا. அல்ஹம்துலில்லா. அடுத்த 2 வசனங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.